ஜோஹோ குழுமத்தோடைய நிறுவனர் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ஒரு முக்கியமாக ட்வீட் சமீபமாக நிறைய போட்டுட்ருக்காரு. நிறைய வேக்சின் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம், தடுப்பூசிகள், அதனால் ஆட்டிசம் பயங்கரமாக பரவலாக அதிகமாகிட்டுருக்கு, பெருசாக நோயை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதாங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வேற ஒரு பதிவு போடுறேன். பட் இப்போது ஏற்கனவே வேக்சின் பற்றி நீயா நானால பேசினேன். நான் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் நிறைய நோய்கள் இப்போ கம்மியாக இருந்தாலும் தடுப்பூசி போடுறோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் சொல்கிறேன், கேளுங்க. உங்க கூட படிச்சவங்கல உங்க ஸ்கூல்ல இல்ல கிளாஸ்மேட்ல எத்தனை பேர் போலியோ நோயால பாதிப்பட்டாங்க? இப்ப என் கிளாஸ்ல என் கிளாஸ்மேட்ஸ் 40 பேர் இருந்த கிளாஸ்ல 2 பேர் போலியோ ஸ்டிக் வச்சு நடந்துட்டு இருந்தாங்க. இப்போ உங்க பசங்க படிக்கிற ஸ்கூல்ல ஒரு போலியோ நோயாளி காமிங்க. இப்ப அந்த மறைந்துட்டு இருக்குன்னு வச்சுப்போம் போலியோ. சரி, உங்க பசங்க ஒரு 4வது 5வது ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அவங்க கூட படிக்கிற பையனுக்கு ஒருத்தனுக்கு போலியோ இருக்கு அப்படின்னு ஒருத்தன் காமிங்க. இல்ல யாராவது இருக்குன்னாங்கன்னா கை தூக்குங்க. நாங்க யாராவது உங்க பசங்கள்ல கூட படிக்கிற பசங்களுக்கு எத்தனை பேருக்கு போலியோ இருக்கு? யாராவது உங்க பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது போலியோ இருக்கா? யாராவது ஸ்டிக் வச்சு நடக்கிறத பாத்துருக்கீங்களா? அப்ப இருந்த ஒரு நோய் இப்ப இல்ல. இப்ப 12 வருஷமா தமிழ்நாட்டுல ஒரு போலியோ கேஸ் கூட இல்ல. எதுக்காக நம்ம தடுப்பூசி கொடுத்துட்டு இருக்கோம் அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஒரு 10 நோய்களை உலக சுகாதார நிறுவனம் முற்றிலுமா இராடிகேட் பண்ண முடியும்னு முடிவெடுத்திருக்கு. அதுல முதல் லிஸ்ட் என்னன்னா ஸ்மால் பாக்ஸ், பெரியம்மை. எல்லாத்துக்கும் உங்க கையில பாருங்க, உங்களுக்கு எல்லாம் பாருங்க, எனக்கெல்லாம் கிடையாது. உங்க கையில ஒரு பெரிய மச்சம் இருக்கும். அந்த காலத்துல ஸ்மால் பாக்ஸ் இருந்துச்சு, அதை முழுசா தடுப்பூசி போட்டதுனால இப்ப இராடிகேட் பண்ணியாச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு உலகத்துல எங்கேயுமே ஸ்மால் பாக்ஸ் இல்லைன்னா அந்த வைரஸ் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். இப்போ அதுக்கான தடுப்பூசி தேவையில்லை. இப்ப பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்மால் பாக்ஸோட தடுப்பூசி கொடுக்கறது இல்ல. இதுக்கு அடுத்த லிஸ்ட்ல போலியோவும் மீசில்ஸும் இருக்கு. போலியோ உலகத்துல இருக்கிற 2 நாடு பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தான்லயும் மட்டும்தான். அங்கேயும் போலியோ ஒழிச்சிட்டாங்கன்னா ஒரு 5 வருஷம் போலியோ கேஸ் இல்லைன்னா போலியோ தடுப்பு மருந்து நம்ம நிறுத்திடலாம். அதை நோக்கி நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்த லிஸ்ட்ல வரதான் தட்டம்மை, ருபெல்லா. இதெல்லாம் ஏன்னா ருபெல்லாங்கிறது 5 வருஷமா நம்ம கேஸ் கம்மியா இருக்குங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ருபெல்லாவே வந்ததே இல்லைங்கிறது தவறான பதில். தட்டமை டைரக்டா சாவரம் கிடையாது. தட்டமை எப்பயோ ஊர்ல வரும், அவங்க ஏதோ வேப்பில அடிப்பாங்க, சரியா போயிடும். தட்டமை நோனால பின்பு அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, தீவிர டயரியா, தீவிர நிமோனியா, இந்த மாதிரி நோய்கள் தட்டமை தான் இதுக்கு மூல காரணம் தெரியாம எவ்வளவோ குழந்தைங்க செத்துட்டு இருக்காங்க.